ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ரௌனி வீடியோ தான். இப்போ ப்ரௌனி வீடியோஸ் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நான் வந்து ஓடிஜி வாங்கினதுக்கப்புறம் 2-3 டைம்ஸ் வந்து ப்ரௌனி செஞ்சுருக்கேன். இந்த ப்ரௌனி வந்து நான் வந்து 4th டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணது. இதுவும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ப்ரௌனி பிக்சர் வந்து நான் 5th டைம் ட்ரை பண்ணது. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் 4th டைம் ப்ரௌனி செஞ்சது தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பட்டரும் டார்க் சாக்லேட்டும் எடுத்து நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு டார்க் சாக்லேட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் நான் வாங்கினேன். எனக்கு பக்கத்தில் இருக்க எந்த கடையிலுமே காம்பவுண்ட் சாக்லேட் வந்து கிடைக்கல. அதனால் நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நான் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன். இதில் வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சலித்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி சுகரையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா சலிச்சிட்டு எடுத்துட்டேன். இப்போது மெல்ட் பண்ணி வச்ச பட்டர் அண்ட் சாக்லேட் கூட நான் வந்து பவுடர் பண்ண சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறமே வந்து நம்ம பேட்டர் வந்து கெட்டியாயிரும். அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து எக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆயிரும். நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய ப்ரௌனி வீடியோஸ் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து எக்கு சுகர் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க. நான் வந்து சாக்லேட் கூட பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து எக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்படி வேணாலும் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து ப்ரௌனி வந்து சூப்பராக வரும். ப்ரௌனி செய்ய தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வரும். அதனால் நம்ம எந்த ஆர்டரில் போடணும் அப்படின்றது ஒன்றும் இது இல்லை. நம்மளோட மெஷர்மெண்ட்டு தான் வந்து எல்லா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தாவே நமக்கு ப்ரௌனி கேக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் வந்து மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இதை நான் வந்து சலிச்சு வச்சுருந்தேன். அதை நான் வந்து இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி செய்யும்போது வந்து பீட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டேன். நிறையா பாத்திரத்தை யூஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன்லேயே கடைசி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லாவே மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. கடைசியாக நான் வந்து டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து பாத்திரத்தில் உள்ள எல்லா பேட்டரையும் வந்து க்ளீனாக எடுக்க முடியும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த டின் சைஸ் வந்து 8க்கு 12 இன்ச்சு. இது கொஞ்சம் பெருசு தான். என்னோடய பேட்டர் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் நான் வந்து பாதிக்கு மட்டும் ஊற்றிட்டேன். மீதியை வந்து நான் மடித்து ஃபோல்டு பண்ணி விட்டுட்டேன். சின்ன சைஸ் டின் வந்து எனக்கு கிடைக்கல. அப்போதைக்கு இந்த டின்னு தான் வந்து கிடச்சிது. அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவுலேயுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த பேட்டர்லாம் ஊற்றிட்டு 2 தடவை டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சிடலாம். இது வந்து பேக் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து வீடு ஃபுல்லாக நல்ல ஸ்மெல்லு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரௌனி நான் யாருக்காக செஞ்சேன் அப்படின்னா, நான் வந்து ப்ரௌனி செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னையுமே நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன். அதுலேருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அப்புறம் என்னோடய பசங்களுக்காகவும் பக்கத்தில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் செஞ்சேன். ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்தேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க, அதுக்காக நம்ம சொன்ன உடனேயுமே ஆன்ட்டி நான் வாங்கிக்கிறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுக்காக தான் இதை வந்து பேக் பண்ணி பிவிசி பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்தேன். பீஸ் போட்ட உடனேயுமே வந்து காலி ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. Thank you so much for watching this video.